13 நாள்லே 413 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி விஜய் அவர்கள் நடித்து ரீசன்ட் டைமில் வெளியான இந்த திரைப்படத்திற்கான ஹைப் அப்படிங்கிறது அவருடைய முந்தைய படமான லியோ அளவுக்கு இல்லை. அதுக்கான முக்கிய காரணம் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே சொன்னது, இந்த படத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாருமே தியேட்டருக்குள்ளே தான் என்ஜாய் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். ஸோ நம்ம முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயமும் வெளியே தெரிய வச்சுட்டோம், நிறைய நம்ம விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் பெருசாக ஃபீல் ஆகாது, கனெக்ட் ஆகாதுங்கிறதால எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹைப்பே இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தொடக்கத்தில் இருந்து மிகப்பெரிய நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு கிடச்சிருந்தது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் 2024 பெஸ்ட்டு கலெக்ஷனை தொடர்ச்சியாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 13 நாளில் அதிகமான கலெக்ஷன்லேயும் 2024 டாப்பில் வந்திருக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இந்த படம் ஒரு திரைப்படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் தோற்று போயிருக்கு. அதுவும் ஒரு தளபதி அவர்களுடைய படமாக தான் இருக்கும். அதுதான் லியோ. மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வெளியான லியோ படம் பார்த்திங்கன்னா முதல் நாள்லே மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைச்சிருந்துச்சு. ஆனால் கம்பேர் டு த கோட் இந்த 13 டேஸுங்கிற மாதிரி 12 நாள் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி வெளியான அந்த லியோ திரைப்படத்துடைய அஃபிஷியல் ப்ரொடியூசரோடைய போஸ்டரில் 540+ கோடி அப்படின்னு சொல்லிட்டு 12 நாளில் வெளியிட்டிருந்தாங்க. பட் ஆனால் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்திங்கன்னா 13 நாளில் 413 கோடின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே லியோ தான் பெட்டராக இருக்குது. காரணம் லியோக்கு இருந்த ஹைப்புங்கிறது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதுக்கிட்ட த கோட் வரவே முடியல. ஸோ ஹைப் வைஸும் சரி, படம் வைஸும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் வந்தாலும் கூட 2 படத்துக்கும் நெகட்டிவ் இருந்தாலும் இந்த அளவுக்கு கலெக்ஷன் வர்றது தமிழ் சினிமாவில் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த கலெக்ஷனை பீட் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட்டு எந்த மூவி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.